சமையல்காரியின் அன்பு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து சிவன் கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட ப்ராசஸ்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். கடையில் வந்து மெஷர்மெண்ட் சொல்லியே நான் வந்து அளவாக வாங்கிட்டேன். ஸோ ஒரு 1/4 கிலோ பாசிப்பருப்பு, 1/2 கிலோ வந்து பச்சரிசி. இது ஒரு பேட்ச். குக்கரில் ஆல்ரெடி ஒரு பேட்ச் நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் தான் சோக் பண்ணேன். இதில் வந்து 6 to 7 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி. ஓகே, இப்போ நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வந்துடுச்சு. ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் வந்து அம்மா வந்து ஆக்சுவலி ஒரு 5-6 டம்ளர் சுட சுட தண்ணி ஊற்றினாங்க. ஸோ அதனால மையாக வந்து வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன். பெப்பர், 100 வந்து ஜீரகம், இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றும் பாதியமாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தாச்சு. பெரிய சைஸ் இஞ்சியை வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப்பரில் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து தாளிச்சு விட்டுடலாம். நிறைய நெய் போட்டு தாளிக்கிறோம், அப்போ தான் டேஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் பொங்கல் வந்து ரெடி. இந்த தூக்குலேயும் நாங்கள் வந்து மாற்றி வச்சுட்டோம். அம்மா எங்கள் கிட்ட வந்து காட்டு. நிறைய நெய் போட்டு நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். நாங்கள் வந்து பேக் பண்ணி இதோ அழகாக இந்த மாதிரிலாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நானும் அம்மாவும் கோயிலுக்கு போக போகிறோம். ஹாய்மா. ஹாய். எப்படி இருந்தது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீ என் கூட பண்ணுற. கடகடன் ஆனால் காலி ஆயிடுச்சு, எதுவுமே நிற்கலை. நாங்கள் வந்து லைட்டாக பயந்தோம். நான் பயந்தேன், ஐயோ எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு. பட் நிறையா ரிப்பீட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க இல்லை? ஆமாம், சூப்பராக இருந்தது. நல்ல தரிசனம். எங்கள் பிரசாதமும் கடவுளுக்கும் பிடிச்சது, எல்லாருக்கும் பிடிச்சது. இந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்.